தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாகவும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் மாநிலத்தின் உண்மையான ரியல் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 10.83% பதிவாகியுள்ளது. இதற்கு முந்தைய 2024-25ஆம் ஆண்டில் இது 11.19% இருந்தது. மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் இந்த வளர்ச்சி விகிதம் நாட்டின் சராசரி வளர்ச்சி விகிதமான 7.4% விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாகும். இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி தமிழ்நாட்டின் வலுவான கொள்கை அமைப்பு, பல தொழில்துறை அடித்தளம், மேம்பட்ட உட்கட்டமைப்பு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான உறுதியான அணுகுமுறை ஆகியவற்றின் விளைவாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிபுணர்கள் கூறுவதாவது, மாநிலம் நீண்டகால வளர்ச்சிப் பாதையில் உறுதியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. 2021 முதல் 2026 வரை கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சராசரியாக 9%க்கும் மேற்பட்ட வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது முந்தைய 5 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். குறிப்பாக இந்தியாவின் 2வது பெரிய மாநில பொருளாதாரமாக உள்ள தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 35 லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளது. துறைவாரியாக பார்த்தால் தொழில்துறை வளர்ச்சியின் முக்கிய இயக்கியாக இருந்து சுமார் 15% வளர்ச்சியை கண்டுள்ளது. சேவைத்துறை 8.5% வளர்ச்சியையும், வேளாண்மை துறை சுமார் 6% வளர்ச்சியையும் பதிவு செய்துள்ளது. முக்கியமாக கடந்த 2 ஆண்டுகளில் வீழ்ச்சி கண்ட வேளாண்மை துறை 2025-26ஆம் ஆண்டில் சுமார் 9% வளர்ச்சியுடன் வலுவான மீள் உருவாக்கத்தை கண்டுள்ளது. மேலும் தனி மனிதனின் வருமானம் 4.08 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்தியிருக்கிறது. மொத்தத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றம், தொடர்ச்சியான வளர்ச்சி, பல்துறை சமநிலை மற்றும் நீடித்த வளர்ச்சி நோக்கங்களின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது.